பிரைஸ் தி லார்ட். glory be to Jesus. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தாழுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்குமானாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதிரிகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கஷ்டத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவனுடைய அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். உச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய பயங்கரமான நிகழ்ச்சி இருக்குது. விறகு இல்லாமல் என்ன நெருப்பு அவியும், கோல் சொல்லும் சண்டை அமர்ந்தவன். ஆனா கரிகள் தாளுக்கும் விறகு நெருப்புக்கும் எது போல வாது பிரியனை மூட்டுகிறதுக்கு ஏதுவான். கோல் சொல்றனோட நம்ம என்ன சொல்ல சேரவே கூடாது. அவங்க எப்போ பார்த்தாலும் கோல் சொல்லிட்டு இருக்கு. நம்ம நன்மையாக அவங்களுக்கு செய்தா கூட நம்மளை பற்றி போய் இல்லாத பொருளாதான் அர்த்தம் கூட சொல்லுவாங்க. அங்கிருந்து நம்மகிட்ட திருப்பி அவங்கள பற்றி கோல் சொல்லுவாங்க. அதனால கோல்காரர்கள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சேரவே கூடாது. அவங்க சாவகாசம் வச்சுக்கூடாது. அதனால் அது மட்டும் இல்லை, பகையில் இருட்டில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுவாங்க. நம்மளுக்கே தெரியாது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு. ஆனால் நம்மளை பகைச்சு தான் அவங்க பேசுகிறாங்க, மேலே உதுட்டு இல்லாத பேசுகிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க இதமாக பேசினாலும் நல்லா பரிவாக பேசினாலும் நம்ம என்ன சொல்கிறோம், அவங்கள நம்பவே கூடாது. ஏன்னா அவங்க இருதயத்தில் அருவருப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளை காத்துக்கொள்ளணும்னா அதை விலகி ஜீவிக்கணும். படுகொலி வெட்டுக்கிறோம், தானே விழுந்துருவோம். ஆனால் நம்ம அதை பற்றி கவலைப்படவே இல்லை, பயப்பட வேண்டியதும் இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.